அனைவருக்கும் படியளக்க பெருமனாய் யாதொரு பிரியமில்லாமல் இந்த கைலாயத்திலே சீரும் சிறப்போடு அலட்சாட்சி பண்ணுகிறேன். அப்படி இருக்க படியளக்க செல்வதற்கு முன்பாகவும் படி அளந்த பிறகும் என்னுடைய உமையவர் சக்தியை சந்தித்த பிறகு மற்ற தொழில்கள் இப்பொழுது என்னுடைய மனைவி உமையவரை சந்திக்க வேண்டும். கண்ணே சக்தி மகனே, சபையில் வந்திருப்போல் யாரு தெரியுமா? விளக்கமாக சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா? சரி, புறப்பட்டுதா என்னோடு. நான் ஓங்கும் உயிர்களுக்கு தோன்றியவள் ஓம் பராசக்தி. என்னுடைய முதல் நாமதயம். இரண்டாவது நாமதயம் என்ன தெரியுமா? சொன்னால் தெரிந்தாள். நான் தக்கன் மகளாக வந்து தாக்கிடுதாம் தருகிடுதாம் தாக்கிடு தருகிடுதம் தருகிடு தாக்கிடு தருகிடுதம் தருகிடுதாம்.
மகளாக பிறந்து தாட்சாயணி என்று எனக்கு இரண்டாவது நாமதேயம் மூன்றாவது நாமதேயம் என்று தெரியுமா? சொன்னால் தெரியும் தாயே. பர்வதராஜன் பெற்று பார்வதி என்று எனக்கு மூன்றாவது நாமதேயம் நான்காவது நாமதேயம் என்ன தெரியுமா? சொன்னால் தெரிந்தாயே. நத்தில்லை சிதம்பரத்தில் தாக்கிடுதாம் தருகிடுதாம் தாக்கடு தருகிடு ரத்தம் தருகிடுதாம் தருகிடு ரத்தம் தருகிடும் எனக்கு சிவகாமி என்று நான்காவது நாமதேயம் சக்தி ஒன்று சமயம் 16 எத்தனை அவதாரம் எத்தனை பெயர்கள் இருக்கு என்னுடைய பெயர்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போத தெரியாது. என் சுவாமி எனக்காக காத்திருப்பார். நமச்சிவாய 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 நமச்சிவாய. சொல்வதற்கு முன்னாக என்னுடைய உமைவ சக்தியை சந்தித்து விட்டுதான் செல்ல வேண்டும் நினைத்தேன். ஆனால் இதுவரை என்னுடைய உமைவ சக்தியை காணவில்லையே. கண்ணே சக்தி கங்கை அணிந்தவா கண்டோர் தொழுமிலாசா சலங்கையாலும் பாதவினோதா
அம்பல நடராஜா எளிமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாபா பழம் பொங்கவா இல்லை அம்பல நடராஜா எளிமைநாதனே பரமேசா சம்போ ஈசனடி போற்றி எந்தனடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி ஓம் சிவாய சிவாய நம இறைவா உங்கள் பொறுப்பாக போற்றி செந்தாமரை கமலங்களுக்கு மல்லி முல்லை இரவாச்சி கோங்கு பாரஜலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலரையும் பறித்து ஆரமாக தொடுத்து உன் இடது பக்கத்தில் அமரக்கூடிய உமா பார்வதா சிறந்தாந்த வணக்கம் என்னை வாழ்த்துங்கள். சக்தி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் முதல் பேர் உள்ளளவும் வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா சக்தி அப்படியா இன்று ஆகட்டும். போல் என்றென்றும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும் எழுந்தரு. ஆகட்டுமே. சக்தி அடுத்த சந்தான போல மனதிற்கு உன்னுடைய முகம் இன்று வாடி பதவி கருத்திருக்க காரணம் என்ன? இறைவா என் மனதில் சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகமா? உன் மனதில் என்ன சந்தேகம்? ஆண்டவா நீங்கள் யார்? மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. இதில் என்ன சந்தேகம்? அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? படிக்கும் தொழில். நீங்கள் படியேற்கும் தொழில் தான் எனக்கு சந்தேகம். உண்மை என்ன? படியளக்கும் என் மீது சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம் உனக்கு? இன்று தினம் ஜீவராசிகளுக்கு பாமர மக்களுக்கு சரிவர படியளந்து விட்டாயா ஆண்டவா? கல்லில் உள்ள தேரைக்கும் கருவுள்ள சிசு வரை நான் படியளந்து விட்டுதான் வந்திருக்கிறேன். படியளக்கவில்லை என்று நானும் படி இருக்கிறேன். அடைந்தேன் என்று நான் உரைக்கிறேன். படியளக்கவில்லை என்று நானும் இருக்கிறேன். கண்ண சக்தி நான் படி அடைந்தேன் என்று உரைக்கிறேன். இறைவா ஆதரம் இல்லாமல் சக்தியானவள் உன்னிடத்தில் வார்த்தையாட மாட்டேன். அப்படி என்னிடத்தில் சிறிய தங்க பேர் இருக்கிறது. அந்த பேருக்குள் ஒரு ஜீவனை அடைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்க ஜீவனுக்கு படி அடைந்தீர்களா இல்லையா? அடனே உன்னிடத்தில் இருக்க தங்க பேரில் இருக்கிற ஜீவன் அழைத்து வைத்திருக்கிறாய். அதற்கு படி அடைந்தாயா இல்லையா என்று கேட்கிறாய். ஆமா. அதற்கு படி அடைந்தேன் என்று நான் உரைக்கிறேன். படி அளக்கவில்லை நானும் இருக்கிறேன். அப்படி என்றால் சந்தேகம் இல்ல, திறந்து பார். சரி பார்த்து ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும். பின்புத்தி பின்புத்தி என்று உரைப்பார்கள். அதை உணர்ந்து விட்டேன்.